ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 1/10/2024 பாபா முரளியினுடைய தலைப்பு சொல்கிறாரு, மீட்டே பச்சே தேஹி அபிமானி பன்னேக்கி பிராக்டிஸ் கரோ. இனிமையான குழந்தைகளே, ஆத்ம அபிமானி ஆகுவதற்கான பயிற்சி செய்யுங்க. பிராக்டிஸ் செய்கி தும் புண்ணியாத்மா பன் சகேங்கே. இந்த பயிற்சியின் மூலமாகத்தான் நீங்கள் புண்ணிய ஆத்மா ஆக முடியும். பிரஷன், किस एक नॉलेज के कारण तुम बच्चे सदा हर्षित रहते हो. எந்த ஒரு ஞானம் இருப்பதின் காரணத்தினால் எப்பொழுதுமே நீங்கள் மகிழ்ச்சி நிரம்பியவராக இருக்கிறீர்கள். பாபா பதில் சொல்றார், तुम्हें नॉलेज मिली है कि ये नाटक बड़ा वंडरफुल बना हुआ है. பாபா சொல்கிறாங்க, இந்த ஞானம் நமக்கு கிடைச்சிருக்குது. எந்த ஞானம் அப்படின்னா ட்ராமாவை பற்றிய ஞானம். அதாவது இந்த நாடகம் மிக மிக ஒண்டர்ஃபுல்லாக உருவாகி இருக்குது. इसमें हर एक एक्टर्स का अविनाशी पार्ट नुंदा हुआ है. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டரும் அவருடைய அழியாத பார்ட் ட்ராமாவில் பதிவாகி இருக்குது. சப் अपना अपना பார்ட் பஜா ரஹே ஹே. அவரவர் பார்ட்டை ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இஸ் காரன் தும் சதா ஹர்ஷித் ரஹதே ஹோ. ஆகையினால நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடையவராக இருக்கிறீங்க. ஏன்னா ட்ராமாங்கிற இந்த நாலேஜ் எவ்வளோ விஷயங்களுக்கு புள்ளி வைக்குது. ட்ராமாங்கிற இந்த நாலேஜ் மூலமாக எவ்வளோ நம்ம சேமிப்பு கணக்கை உருவாக்க முடியுது, எவ்வளோ மகிழ்ச்சியோடு இருக்க முடியுது, எவ்வளோ தைரியமாக நம்ம இருக்க முடியுது, எவ்வளோ நிச்சய புத்தியோடு இருக்க முடியுது. அப்படிப்பட்ட இந்த ட்ராமாவினுடைய நாலேஜை பாபா நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, कौन सा एक हुनर बाप के पास ही है, दूसरों के पास नहीं है. எந்த ஒரு கலை பாபாவிடம் மட்டுமே இருக்கிறது, மற்ற யாரிடமும் இது இல்லை. தேஹி அபிமானி बनाने का हुनर एक बाप के पास है. தேஹி அபிமானி ஆக்கக்கூடிய கலை ஒரு பாபாவிடம் மட்டும்தான் இருக்கின்றது. क्योंकि वह खुद सदा देही है. ஏனென்றால் அவர் ஸ்வயம் தானே இயல்பாகவே ஜோதி சொரூபமாக இருக்கிறார். சுப்ரீம் ஹே, ஆனால் மிக உயர்ந்தவராக இருக்கார். ये हुनर किसी भी मनुष्यों को आ नहीं सकता. பாபா சொல்கிறார், அவர் எப்பொழுதுமே எந்த பந்தனத்திலும் வரவே முடியாது அவரால். ஏன்னா அவர் எப்போதுமே ஆத்மஸ்வரூபத்தில், அந்த தேகத்தினுடைய அனுபவம் அவருக்கு இல்லை. அதனால தான் எப்போதுமே அவரை ஸ்வயம்பு என்று அழைக்கின்றோம், மகா ஜோதி என்று அழைக்கின்றோம். அப்படிப்பட்ட பாபா, அவருடைய கலை வேறு எந்த மனிதனிடமும் இருக்க முடியாது. பாபாவுடைய ஸ்பெஷாலிட்டி இதுதான். அதனால தான் பாபா செகண்டு கூட இம்பியூர் ஆக மாட்டார். ஏன்னா அவர் தேகமோ தேக சம்பந்தத்தினுடைய எந்த ஒரு பந்தனமோ அவரை இழுக்க முடியாது. ஓம் சாந்தி. रूहानी बच्चों अर्थात आत्माओं प्रति बाबा बैठ समझाते. ஆன்மீக குழந்தைகள், அதாவது ஆத்மாக்களுக்கு பகவான் பாபா புரிய வச்சிட்ருக்கார். अपने को आत्मा तो समझना है ना. பாபா கேட்குறாங்க, நீங்கள் தங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? बाप ने बच्चों को समझाया, पहले प्रैक्टिस करो कि हम आत्मा न कि शरीर. பாபா ஃபஸ்ட் லெசன் எடுக்கிறார். குழந்தைங்க வந்த உடனே, குழந்தைகளை பார்க்கும்போதே பாபா அப்படி ஒரு புரிதலை கொடுக்குறார். முதல் புரிதல் எது தெரியுமா? இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க குழந்தைங்களே, நான் ஆத்மா, இந்த शरीरम அல்ல. जब अपने को आत्मा समझेंगे तभी परम पिता को याद करेंगे.
எப்போ தன்னைத்தானே ஆத்மான்னு புரிஞ்சுப்பீங்களோ அப்போதான் பரம்பிதாவை நீங்கள் நினைப்பீர்கள். अपने को आत्मा नहीं समझेंगे तो फिर ज़रूर लौकिक संबंधी धंधा आदि ही आता रहेगा. எப்போ தன்னை ஆத்மான்னு நீங்கள் நினைக்கவில்லையோ அப்பொழுது உங்களோட லௌகீக உறவினர்கள், லௌகீக தொழில், லௌகீக கடமைகள் இது எல்லாமே நினைவு வந்து கொண்டே இருக்கும். इसलिए पहले पहले तो प्रैक्टिस होनी चाहिए कि मैं आत्मा हूँ. அதனால தான் பாபா முதல்ல இந்த ஒரு கட்டளை சொல்கிறார். என்ன ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறார்? குழந்தைங்களே, நீங்கள் ஆத்மா அப்படிங்கிற பயிற்சி பண்ணுங்க. तो फिर रूहानी बाप की याद ठहरेगी. எப்போ நீங்கள் ஆத்மான்னு அந்த பயிற்சியை பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு பாபா நினைவு என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பாபா நினைவில் நீங்கள் நிலைத்திருக்க முடியும். बाप ये शिक्षा देते हैं अपने को देह नहीं समझो. பாபா இந்த கல்வியை போதிக்கிறார். எந்த கல்வி? குழந்தைகளே, நீங்கள் தேகம் அல்ல. நீங்கள் தேகம்னு உங்களை நினைக்காதீங்க. இத்தனை காலம் நம்ம என்ன நினச்சோம்? நான் தான் செய்கிறேன், நான் தான் பார்க்குறேன், நான் தான் எல்லாம் சொல்லணும், நான் தான் எல்லாமே செய்யணும். பாபா சொல்கிறார், நீங்கள் தேகம் அல்ல. ये ज्ञान बाप एक ही बार सारे कल्प में देते. பாருங்கள், இந்த ஆத்ம ஞானத்தை 5000 வருஷத்தில் ஒரு முறை பாபா தரார். फिर 5000 वर्ष के बाद समझाने मिलेगी. மீண்டும் இந்த ஆத்ம ஞானம் 5000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பாபா மூலமாக நமக்கு கிடைக்கும். வேறு யாராலும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. गीता में ये अक्षर है, मुझे बाप को याद करो तो तुम्हारे विकर्म विनाश हो जावे. கீதையில் இப்படிப்பட்ட ஒரு மகா வாக்கியம் எழுதப்பட்டுள்ளது. என்னை நினைவு செய்தால்தான் உன்னுடைய பாவங்கள் அழியும். பாபா ஏ சம்ஜாத்தே ஹே. அப்போ இதெல்லாம் புரிய வைக்கிறது யார்? பாபா தானே புரிய வைக்க முடியும். बाप कोई को दोष नहीं देते. பாபா யாரையுமே குற்றம் சொல்லலை. ये तो जानते ही तुमको पावन से पतित बनना ही है. ஏன்னா அவருக்கு தெரியும் நீங்கள் தூய்மையாக ஆயிட்டீங்கனாலே அடுத்து உங்களுடைய ஸ்டேஜ் கிரேட் என்ன ஆகுங்கிறார் பாபா. டிகிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். हमको आकर पति से पावन बनाना की है. திரும்பியும் பாபா மீண்டும் வந்து நாம் ஒவ்வொருவரையும் பதீத்தத்திலிருந்து பாவனம் ஆக்கி ஆகவே வேண்டும். ஏ பனா பனாயா ட்ராமா, இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ட்ராமா. இது இஸ்மே கோய்க்கே நிந்தாக்கி பாத் நகி. இதில் யாரையுமே நம்ம நிந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. தும் பச்சே விஞ்ஞான் கோ அச்சி ரீதி ஜான்தே ஹோ. குழந்தைகளே, நீங்கள் தான் இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சிருக்கீங்க. और कोई भी ईश्वर को जानते नहीं, इसलिए निधन के नास्तिक कहलाए जाते. யார் பாபாவை புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள், பாபா சொல்கிறாரு, அனாதை என்றும் ஆஸ்தி அடையாதவர் என்றும் அழைக்கப்படுகின்றனர். अभी बाप तुम बच्चों को कितना समझदार बनाते हैं. பாபா இப்போ குழந்தைகளாகி உங்களை எவ்வளோ அறிவாளியாக ஆக்கியிருக்காரு. டீச்சர் ரூப் में शिक्षा देते हैं. பாபா அப்பா ரூபத்திலையும் அறிவாளி ஆக்கியிருக்காரு, டீச்சர் ரூபத்தில் படிப்பாளியாகவும் நம்மளை ஆக்கியிருக்காரு. कैसे सृष्टि का चक्र चलता है, ये शिक्षा मिलने से तुम भी सुधरते हो. இந்த சிருஷ்டி சக்கரம் எவ்வாறு சுழன்று வருகிறது, இந்த கல்வி என்பது எப்படி உங்களுக்கு கிடைக்கின்றது? இந்த ஈஸ்வரிய கல்வியின் மூலமாக தான் நீங்கள் மாற்றம் அடைகின்றீர்கள். இந்த கல்வி என்ன பண்ணுது? வாழ்க்கையை மாற்றுகின்றது. அச்சா, பாபா தாரணைக்கான பாயிண்ட் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், अभी वानप्रस्थ अवस्था है, इसलिए बुद्धि से सब कुछ संन्यास कर एक बाप की याद में रहना है. இப்பொழுது வானப்பிரஸ்த நிலை ஆகையினால புத்தியால் அனைத்தையும்
விட்டுவிட்டு ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். புத்தியால் எல்லாத்தையும் திறந்துடுங்கிறார். एकांत में बैठ अभ्यास करना हम आत्मा आत्मा आत्मा. தனிமையாக ஏகாந்தமாக அமர்ந்து புத்தியை பாபாட்ட செலுத்துங்க, ஈடுபடுத்துங்க. பாபா சொல்கிறார், நான் ஆத்மா ஆத்மாங்கிற அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், சர்வீசபிள் ஃபூல் பண்ணாகே. சேவாதாரி குழந்தைகள் மலராக ஆக வேண்டும். देह अभिमान में ऐसा कोई कर्म नहीं करना है जो डिसर्विस हो जावे. பாபா சொல்கிறார், தேக உணர்வில் வந்து, தேக அபிமானத்தில் வந்து நான் சொல்கிறதான் கேட்கணும், நான் சொல்கிறதான் செய்யணும். தேக அபிமானத்தில் வந்து பாபா சேவையில் எந்த ஒரு டிஸ்சர்வீஸ் செய்யாதீங்க. बहुतों को कल्याण के निमित्त बनना है. அநேக பேருடைய நன்மைக்கு நீங்கள் நிமித்தமானவராக ஆக வேண்டும். தோடா சமய யாது கேலியே அவசிய நிக்கால்னா ஹே. பாபா சொல்கிறாங்க, கொஞ்ச நேரம் பாபாவை நினைவு செய்வதற்கு நேரத்தை எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நேரம் தான் நமக்கு பிரச்சனை. நேரம் பத்த மாட்டேங்குது, நேரம் கிடைக்க மாட்டேங்குது, நேரம் இருக்க மாட்டேங்குது. பாபா சொல்கிறாங்க, கட்டாயமாக நேரம் ஒதுக்க வேண்டும். எதுக்கு? பாபாவை நினைவு செய்வதற்காக. பாபா வரதான் கொடுக்குறாங்க. परमात्मा ज्ञान की नवीनता पवित्रता इसको धारण करने वाले सर्व लगाव से मुक्त भव. பரமாத்மா ஞானத்தினுடைய புதுமைத்தன்மை என்பது தூய்மையாகும். அந்த தூய்மைங்கிற வார்த்தை, இதை நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்து எல்லாவிதமான பற்றுதலிலிருந்தும் விடுபட்டவராக இருங்கள். इस परमात्मा ज्ञान की नवीनता की पवित्रता, இந்த பரமாத்மா ஞானத்தினுடைய புதுமையே தூய்மையாகும். फलक से कहते हो कि आग कबूस इकट्ठा रहते आग नहीं लग सकती है. பாபா சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப உறுதியோட நம்பிக்கையோடு சொல்கிறீங்க, பஞ்சும் நெருப்பும் பக்கத்தில் இருந்தாலும் அதோட தாக்கம் ஏற்பட முடியாது. நெருப்போட தாக்கம் ஏற்பட முடியாது. विश्व का सबकी चैलेंज है कि पवित्रता के बिना योगी व ज्ञानी तो आत्मा नहीं बन सकते. இந்த ஒரு எல்லாருடைய சேலஞ்ச், உலகத்துக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணியிருக்கீங்க. தூய்மை இல்லாமல் யோகியோ ஞானி நிரம்பிய ஆத்மாவோ ஞானம் நிரம்பிய ஆத்மாவாகவோ ஆக முடியாது. எது இல்லாமல்? தூய்மை இல்லாமல். அதனால தான் பாபா முதல் வரதான் என்ன கொடுத்துருக்கார்? யோகி பவ பவித்ர பவ. तो पवित्रता अर्थात संपूर्ण लगाव मुक्त. தூய்மை என்றாலே संपूर्ण பற்றற்ற நிலை. किसी भी व्यक्ति साधनों से भी लगाव ना हो. எந்த மனிதன் கிட்டையோ பொருள் மீதோ நமக்கு பற்று இருக்கக்கூடாது. ऐसी पवित्रता द्वारा ही प्रकृति को पावन बनाने की सेवा कर सकेंगे. அப்படிப்பட்ட தூய்மையின் மூலமாகத்தான் இயற்கையை தூய்மைப்படுத்தக்கூடிய சேவையை நாம் செய்ய முடியும். இயற்கையை தூய்மைப்படுத்தக்கூடிய சேவையை செய்ய முடியும். பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, पवित्रता आपके जीवन का मुख्य फाउंडेशन, धरत परिये धर्म न छोड़िए. தூய்மை என்பது உங்கள் வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு அஸ்திவாரம். பூமியை பிளந்தாலும் தனது தர்மமாகிய தூய்மையை விடாதீர்கள். முக்கியமானது பிராமண வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் தூய்மை. ஞானத்தினுடைய நவீனத்தா தூய்மை. அடுத்து பாபா அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. ब्राह्मण जीवन में
कोई भी बात मुश्किल नहीं है. பிராமண வாழ்க்கையில் எந்த விஷயமும் கஷ்டமே இல்லை. लेकिन अपने संस्कार अपनी कमज़ोरियाँ मुश्किल के रूप में देखने में आती है. ஆனால் உங்களுடைய சமஸ்காரம் உங்களிடம் உள்ள பலகீனங்கள் கஷ்டத்தின் ரூபத்தை என்ன பண்ணுது, உங்களுக்கு ஏற்படுத்துது, உங்களை கஷ்டப்படுத்துது அது. इसलिए इसके लिए अपने को क्षमा पर इतने तक मिटाना जो कहते हो मेरा संस्कार, मेरे संस्कार, ये मेरापन भी मिट जावे. அப்படி இந்த மேரா சன்ஸ்கார் மேரே சன்ஸ்கார்னு சொல்கிறோம் இல்லையா, என்னோட சமஸ்காரம் என்ன பண்ண, என்னோட சமஸ்காரம் இப்படி இருக்குதே, என்னோட சமஸ்காரத்தை மாற்ற முடியலையே, இந்த என்னோட சமஸ்காரம் என்னுடைய சன்ஸ்காரம் என்பதை பாபா ஜோதியின் மீது என்ன பண்ண சொல்கிறார், பாபா அப்படியே சமர்ப்பணம் பண்ணிடுங்க, அழிச்சிடுங்க, பாபாட்ட கொடுத்துருங்க, அதை அப்படியே கொடுத்துருங்க. நேச்சர் भी बदल जावे, உங்கள் நேச்சரும் மாறிவிடும். जब हर एक की नेचर बदलेगी तब ब्रह्मा बाप समान अव्यक्त फीचर्स बनेंगे. எப்போ உங்களுடைய நேச்சர் மாறுமோ அப்பொழுது பாபா சொல்றார், ஒவ்வொருவருடைய நேச்சர் மாறும்போது பிரம்மா பாப் சமான் அவ்யக்த ரூபதாரியாக ஆகுவீர்கள். உங்கள் முகத்தை பார்க்கும்போதே நீங்கள் இந்த உலகத்தில் இல்லை, இந்த தேகமே உங்களுக்கு இல்லை, இந்த தேக உணர்விலிருந்து நீங்கள் விடுபட்டுட்டீங்கிற அந்த ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே ஏற்படும். ஆகவே பாபா என்ன சொல்கிறார், இந்த பிராமண வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு கஷ்டம் கிடையாது. நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துறது பார்க்கும்போது எது தெரியுது, நம்மளுடைய பழைய சன்ஸ்கார். அதை ஜோதி மேலே இன்றைக்கி நம்ம அர்ப்பணம் பண்ணிடலாம். अच्छा, ओम शांति.